உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-4 வேகமாய் வாசிப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளை செய்ய நீ கவனமா இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். கர்ப்பத்தின் கனியும் உன் கற்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் மாடுகளின் பெருக்கமும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய மிருக ஜீவன்களின் பலனும் உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பாருங்க, ஆசீர்வாதம் என்றால் it is a state where everything around you and in you is blessed. எழுதி கொள்ளுங்க, என்னுடனும் எனக்குள்ளும் என்னை சுற்றியும் இருக்கிற யாவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பவன் அடையாளம். என்னாகும் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். குறைவின் வாழ்க்கைக்கு அல்ல, நிறைவின் வாழ்க்கை. சங்கீதங்களில் 1வது சங்கீதத்தை நீங்க எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் எப்படியா? அந்த பாக்கியவான் எப்படி இருப்பான்? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். பாருங்க, அந்த பாக்கியவானாய் இருப்பதுக்கு என்னென்ன அடையாளம்? நம்பர் 1, அவன் எங்கே நடப்படுவான்? வேர் he will be planted, where he will be positioned. எழுதி கொள்ளுங்க, a blessed man will be positioned in a blessed place. So first, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, the position where you are determines whether you are blessed or not blessed. எத்தனை பேர் சந்தோஷமா சொல்றீங்க, நான் ரூவாவில் இருக்கிறது ஆசீர்வாதம்? எத்தனை பேர் சொல்றீங்க I am blessed? ஆண்டவர் நம்மை படைத்ததே ஆசீர்வாதமாக இருப்பதற்காகத்தான். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அது கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தார். நீங்கள் பெருகுங்கள் என்று ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதத்தின் அடையாளம் பாருங்க, நீங்கள் பலுகி பெருகி, you will increase, you will multiply. இன்க்ரீஸ் என்றால் என்ன? இன்க்ரீஸ் என்றால் என்ன? மல்டிப்ளை என்றால் என்ன? ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரத்தில் அதிகமான கனிகள் வந்தால் இன்க்ரீஸ். ஆனா அதே மரத்தை மாதிரி 100 மரம் வந்தால் மல்டிப்ளை. எளிதில் புரிந்து கொண்டவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? இன்க்ரீஸ்னா இப்படி, மல்டிப்ளிகேஷன்னா இப்படி. இது உயரம், இது அகலம். இன்க்ரீஸ், you will multiply.
ஒரு கடை ஆரம்பிக்கிறாங்க, அந்த கடை சக்சஸ்ஃபுல் ஆகும்போது அதே மாதிரி பல கடைகளாக அது பெருகுகிறது, மல்டிப்ளை ஆகிறது, இன்க்ரீஸ். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அப்ப ஆசீர்வாதம் என்றால் என்ன? இன்க்ரீஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இன்க்ரீஸ் அண்ட் மல்டிப்ளிகேஷன். அந்த உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது அதில் ஆண்டவர் எப்படியாக அந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார் என்று நாம் வாசிக்க முடிகிறது. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இப்ப பாருங்க, உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். எல்லாரும் சொல்லுங்க, உன்மேல் வந்து பலிக்கும். இப்ப நான் ஒன்று சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க. ஒருவரை தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்றால் ஆசீர்வாதம் என்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இட் இஸ் a spoken word over your life. உங்கள் மேல் பேசப்படுகிற நன்மையான வார்த்தை தான் blessing. புரிஞ்சுச்சா உங்களுக்கு? நீங்க நல்லா இருப்பீங்க, இது blessing. It is the spoken word over your life. இந்த உபாகமம் 28 பாருங்களேன், நீ இதுக்கெல்லாம் செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அப்ப ஆசீர்வாதம் என்பது கர்த்தர் நம்மேல் பேசுகிற வார்த்தை. ஆசீர்வாதம் என்பது நம்ம கையில வர்ற பணம் இல்லை, அது பை ப்ராடக்ட். கம் ஆன். ஆசீர்வாதம் என்பது உங்க மேல பலிப்பதற்காக தேவன் பேசுகிற வார்த்தைகள். ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதன் இருந்தார். அவர் தேராகு என்கிற விக்கிரகங்களை செய்கிற ஒரு மனிதனுடைய மகன். ஆண்டவர் அவர்கிட்ட சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வாதமா மாற்ற விரும்புறேன். நீ உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போகணும். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனை அழைத்து அந்த மனிதனை அவர் ஆசீர்வாதமாய் மாற்றவில்லை, ஆசீர்வாதமாய் மாற்றுவேன் என்ற வார்த்தையை பேசினார். Blessing is the spoken word over your life. What is a blessing? It is the spoken word over your life. வாசிங்க, ஆதியாகமம் 12:1 வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் என்ன பண்ணுவேன்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அப்போ ஆசீர்வதிக்கல, ஆசீர்வாதத்தை பேசுறார். Your blessing begins with the spoken word over your life. நீங்க தேவனிடத்திலே இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை பெற்றாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னா என்னைக்காவது அது ஒரு நாள் உங்க மேல வந்து பலிக்கும்.